Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi ta'ala wabarakatuh. Innal hamdalillah nasta'inuhu wa nastaghfiruhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi san habibihi wa mukhbira wa amira wa ta'lima wa takrima. Inna Allah malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் இருக்கும் பெரும்பாலான மக்களிடத்தில் இருப்பது கோபம். அந்த கோபத்தை வெளியேற்றுவது அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதே கோபத்தை அடக்குவது அவர்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, உதாரணமாக இப்போ ஒருத்தவங்க என்னது, நம்ம வீட்டில் அம்மா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வர சொல்றாங்க, வாங்கிட்டோடனே வாங்கிட்டு வந்துடுறோம். திரும்பி வாங்கிட்டு வரப்பா அப்படின்னா என்னது, திரும்பி கோவப்படுறது. இப்பதான் போயிட்டு திரும்பி சொல்லுவீங்களா அப்படின்னு கோவப்படுறது. அந்த கோபத்தினால என்ன ஆகும், நம்ம அம்மாமார்களுக்கும் இந்த சும்மா சொல்லி காமிக்கிறேன், அம்மாமார்களும் என்ன மனசு வருத்தமாகும், நமக்கும் என்ன பின்னாடி யோசிச்சு பார்ப்போம், ஆஹா இந்த மாதிரி தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு பின்னாடி ஆகும். கோபம் என்பது சைத்தானின் குணமாக. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லைஸ ஷதீதுல் பில்லுராத்தி இன்னமா ஷதீதுல் லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலபி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கோபத்தை தணிக்கும் முறை ஒழு செய்ய வேண்டும் என்று சொல்லி காமிக்கிறார்கள். அதில் ஏன் சொல்லி காமித்தார்கள்னா, என்ன சைத்தானின் கோபமாகிறது சைத்தானின் குணமாகும். அது அப்ப என்ன செய்யணும், அந்த ஒழு செஞ்சு அந்த தண்ணிப்பட்ட அந்த என்னது அந்த கோபம் போகும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இப்போ என்னது இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காமிக்கிறாங்க, அவ்வளல் கலபி ஜுனூனு ஆஹிருஹு நதுமுன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, முதலாவது கோபமாகிறது ஜுனூன் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆஹிருஹு அதன் கடைசியாகிறது நதுமுன் கவலைப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி காமிச்சாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உதாரணமா இப்ப என்னது, நம்ம போன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த போன் வச்சிருக்கோம், ஏதாச்சும் ஒரு கேம் விளாண்டு இருக்கோம், இந்த கேம்ல தோத்துட்டா என்னடா தோத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி போனை வீசுறது, உடச்சு போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப என்ன உடச்சோடனே பார்த்தா, ஆஹா நம்ம பின்னாடி யோசிச்சு பார்க்கலாம், அந்த போனை வச்சிருந்தா இப்ப நம்ம எதுக்காச்சும் யூஸ் ஆயிருக்குமே அப்படின்னு எதுக்காச்சும் இருக்கும். அதே மாதிரி என்னது, நம்ம அம்மா ஏதாச்சும் திட்டாங்கன்னா திரும்ப நம்ம கோபத்தை திட்டிட்டா என்னது பின்னாடி யோசிச்சு பார்த்து தெரியும், அன்னைக்கு நம்ம நல்லதுக்கு தானே திட்டினாங்க, நம்ம தான் நம்ம கோபம் எடுத்தோம், நம்ம கோபத்தை காமிச்சு தெரியாம அடிச்சிட்டோம், இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன கவலையா இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு முறை இமாம் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க யாருன்னா பல்கிஸ் நாட்டோடைய அரசன். என்னது, அந்த பல்கிஸ் மொத்தமா அவங்க இது பல்க நாட்டோடைய அரசன். அவங்க என்னது பல்க நாட்டை மொத்தமா அவங்க கைவசம் தான் இருந்தது. அவங்க என்னாச்சு, ஃபுலைல் இப்னு அஹ்மதுல்லா அவங்க இந்த ஹிலாஃபத்தை வாங்கன்னு போறாங்க. அவங்க ஊருக்கு போனோன்னு என்னன்னா, அந்த ஹிலாஃபத்தை சும்மா கொடுத்துட முடியுமா, அதுக்காண்டி அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இருக்க சொல்றாங்க. யார் ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, வேலை செய்யக்கூடிய கிச்சன் இருக்கவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னது இப்ராஹிம் அதுஹம் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க என்னது முதுகிலே நீ என்ன ஓங்கி கரண்டி போடு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போறாங்க. யாரு அந்த வேலைக்காரன் போனோடனே இப்ராஹிம் அதுஹம் அவங்க முதுகிலே ஓங்கி அடிக்கிறான். அடிச்சோடனே பார்த்தா, நான் யார் தெரியுமா, பல்க நாட்டோடைய அரசன், என்ன எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன கழுத்து பிடிச்சி தூக்கிட்டாங்க. தெரியுமாங்களே, திரும்பி ஒரு 17 வருடம் கிடக்குது. போனோடனே திரும்பி என்னது ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி அடிக்க சொல்றாங்க வேலைக்காரன்ட்ட சொல்லி. போனோடனே திரும்பி அடிக்கிறாங்க. யார், இப்ராஹிம் இப்னு அதுஹம் அவங்க முதுகில் அடிக்கிறாங்க. அடிச்சோடனே பார்த்தா திரும்பி அவங்க என்னது இப்படி உட்காந்துருக்காங்க, மறைக்கிறாங்க. இப்படி மறைச்சோடனே திரும்பி 17 வருஷம் ஆகுது. அந்த 17 வருஷம் ஆனோடனே திரும்பி அந்த வேலைக்காரன் ஃபுலைல் ரஹ்மத்துல வேலைக்காரன் சொல்றாங்க, நம்ம திரும்பி போய் அடிப்பா அப்படின்னு. அடிச்சோடனே என்னது அவங்க யார், அந்த இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, யார் பல்க நாட்டோடைய அரசன், ஒரு என்ன சமையல்காரன் கையை பிடிச்சு, எஜமானே நீங்க என்ன அடிச்சது காரணமாக உங்களுக்கு எதுவும் கை எது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுத்து முத்துனாங்க. நீங்க அதே போன்றுதான் ஒரு முறை
ஹுசைன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ற இடத்துல ஒரு வேலைக்கார பெண்மணி, அவங்க என்னது அந்த காலத்துல அடிமைகளும் என்ன இப்படிலாம் பண்ணுவாங்க நீங்க பெண்மணி, அவங்க வந்து சால்லாம் சொல்ல கொண்டு வந்துருக்காங்க. டக்குன்னு வந்தோடனே அவங்க மேல ஊத்தினோடனே ஒரு முறைச்சாங்க, கோபுர முறைச்சாங்க பாரு. அவங்க என்னது அவங்க ஏதோ ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. அது 3வது ஜுல்ல 134வது வரையில வருது. அந்த ஆயத்தை ஓதுனோடனே யார் ஹுசைன் அவங்க வந்து அந்த அடிமையை உரிமை விட்டுடுறாங்க நீவாங்களே. அதே போன்றுதான் கோபம் என்பது எப்ப வெளிப்படுத்த வேண்டுமோ அதுவும் அல்லாஹ்காண்டி தான் கோபம் வெளிப்படுத்த வேண்டும். அபூ ஹனீஃபா நாயகம் கடலோரம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போனப்ப பின்னாடி அவங்களோட மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அபூ ஹனீஃபா கிட்ட ஒரு மனிதர் வந்து ஓங்கி அறந்துட்டாப்புல. அறந்தோடனே அபூ ஹனீஃபா சொன்னாங்களாம், உன்னை திரும்ப அடிக்க நான் இஸ்லாத்துல என்னது உரிமை இருக்கு, இல்லைன்னு வச்சுக்கோ, நான் ஒரு கண்ணை காட்டினா போதும் பின்னாடி என்னது என் மாணவர்களை நடிச்சு நொறுக்கிறானு உனைய, ஆனா நான் அப்படியும் செய்ய மாட்டேன். அதுவும் இல்லாம என்னது நான் அல்லா தஆலா துவா செஞ்சேன்னா அது கபூல் ஆயிடும், ஆனா நான் அப்படியும் செய்ய மாட்டேன். எங்க மஹ்ஷர் மைதானத்தை வந்து யா அல்லாஹ் இந்த மாதிரி என்னை அன்னைக்கு அடிச்சுட்டான், அது போல அவனுக்கு நன்மை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா நான் அப்படியும் செய்ய மாட்டேன். உனக்காண்டி நான் வந்து என்னது நீ சொர்க்கத்து போறக்காண்டி அல்லாஹ்ட்ட வந்து நான் சிபாரத் செய்வேன் அப்படின்னு யாரு சொன்னான்? அபூ ஹனீஃபா நாயகம் சொன்னாங்களாம். அது கேட்டோடனே அந்த ஆள் வந்து கையை பிடிச்ச முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாத்துக்கோங்க, ஒரு கோவத்தை அடக்கணும்னால இன்னைக்கு என்ன ஒரு முஸ்லீம் அவர் ஒரு கையை பிடிச்சி முஸ்லீம் ஆயிட்டாங்க. அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே. உதாரணமாக ஏன் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகர் இருக்குல்ல, அவ்வளோ கல்லடி அடிச்சோம், மண்டையில் ரத்தம் ஊத்துது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நபியே நீங்க சொன்னீங்கன்னா 2 மலையை வச்சு நடுவில் என்ன தாயிஃப் நகர் அடிச்சு என்ன ஃபுல்லா அடைச்ச அந்த ஊரே அழிச்சிருவேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணாம்ப்பா நீ என்னது இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாலும் பிற்காலத்தில் அவங்க சந்ததிகளை என்னை வந்து முஸ்லீமா ஏற்றுக்கொள்வாங்கல்ல, வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா இன்னைக்கு தாயிஃப் நகரத்துல அதிகமான முஸ்லீம் என்னது ஜனங்க இருக்காங்கன்னு என்று சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கோபத்தை அடக்கும் தன்மையை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிது தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.